அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை அப்படி பின்பற்றி வழிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தமா தாபியங்கள் மீதும் மேலும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிற வழிபாட்டை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற நன்னோக்குடன் அமர்ந்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை இஹ்லாஸாக்கி நிறைவான புண்ணியங்களை நம் யாவருக்கும் தந்தல்வானாக. அன்பார்ந்தவர்களே, சமீப காலங்களாக பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் ஆட்கொண்டிருக்கிற செய்தி பாலியல் வன்கொடுமைகள். ஆங்காங்கே பாலியல் வன்கொடுமைகள் முந்தைய காலங்களை விட சமீப காலங்களாக இந்திய நாட்டில் அதிகரித்து வருவதான செய்திகளைத்தான் பத்திரிகைகளில் ஊடகங்களில் அதிகமாக நாம் பார்வையிடுகிறோம். பாலியல் சம்பந்தமான வழக்குகள் பேசப்படாத நாட்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. என்னதான் கடுமையான முறையில் தண்டனைகள் அறிவிக்கப்பட்டாலும் அந்த தண்டனைகள் எல்லாம் இதற்கு எந்த வகையிலும் ஏதுவானதல்ல என்று மனித சட்டங்களை, இது மனித சட்டங்கள் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அதையும் தாண்டி குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதை நாம் காணுகிறோம். பாலியல் வன்கொடுமைகள், அதற்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறுகிறது. முந்தைய அரசின் மீது தற்போதைய அரசு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி நாங்கள் பாதுகாப்பு தரப்போகிறோம், ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டார்கள். இப்போது வாய்ப்பளிக்கப்பட்டாலும் ஆட்சி மாறியதை ஒழிய காட்சி மாறவில்லை என்று சொல்வது போல நிலைமை இன்னும் பரிதாபகரமாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். இப்படியான பாலியல் வன்கொடுமைகள் எதனால் ஏற்படுகிறது? அதற்கு இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன? ஏன் நாம் அதை இஸ்லாமிய பார்வையில் பார்க்க வேண்டும்? பாலியல் குற்றங்களை இஸ்லாம் ஒழித்ததில் முன்னணியில் இருக்கிறது என்பதனால் தான் அதை இஸ்லாமிய பார்வையில் இன்றைக்கு நாம் பார்க்க சொல்லுகிறோம். பாலியல் குற்றங்கள் ஜாகிலியத்தினுடைய அம்சங்களில் ஒன்றாக இருந்து வந்தது. எப்படியெல்லாம் பாலியல் குற்றங்கள் செய்தார்கள், எந்த மாதிரி எல்லாம் பெண்கள் போகை பொருளாக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதற்கான சான்றுகள், வரலாற்று சான்றுகள் ஏராளம் இருக்கிறது. அப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் இறையியல் சட்டங்கள் மூலமாக, இறைவன் வகுத்து கொடுத்த வாழ்க்கை நெறியின் மூலமாக பாலியல் குற்றங்கள் அற்ற ஒரு சமூகமாக குற்றங்களை முற்றிலும் ஒழித்தார்கள் என்று சொன்னால் மிகையல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்தியது, மட்டுப்படுத்தியது என்பதல்ல. அன்றைக்கு இருளில் மூழ்கி கிடந்த ஐயாமுல் ஜாஹிலிய்யா அவருடைய அரேபியர்களை ஒளிமயமான ஒரு சமூகமாக உருமாற்றிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட புரட்சியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்குரிய ஒரு தெளிவான விளக்க பார்வைதான் இன்றைக்கும் கூட பாலியல் குற்றங்கள் குறைவாக காணப்படுகிற நாடுகள் என்று நீங்கள் கூகுளை செய்து பார்த்தால் அதில் இஸ்லாமிய நாடுகள் இல்லாமல் இருப்பதில்லை. பாலியல் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படுகிற நாடுகள், அதிக அளவில் இல்லாத நாடுகள், அல்லது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற நாடுகள் என்று நீங்கள் கூகுளை செய்து பார்த்தால் அதில் முன்னணி நாடுகளில் இருப்பதெல்லாம் அரேபிய நாடுகள் தான், இஸ்லாமிய நாடுகள் தான். இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் கடைபிடிக்கப்படுகிற நாடுகளில் அந்த பாதுகாப்பை பிராக்டிக்கலாக அவர்கள் உணர்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் மனிதர்களுக்கு ஏதோ 10ஓடு 11 ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, ஒரு மதத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. மனித சமூகத்திற்கு தேவையான தீர்வைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பது இது போன்ற நடைமுறை உண்மைகள் நமக்கு சான்றாக விளக்குகிறது. இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதிகமான விஷயங்கள் பாலியல் குற்றங்களுக்கு காரணங்களாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதற்கான தீர்வுகளையும் இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது. பல வாரங்கள், பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களுக்கான காரணிகள் அதனுடைய சுற்றுச்சூழல்கள் தான்.
எந்த ஒரு சுற்றுச்சூழலுமே ஒரு மனிதனை பாவத்தில் ஆழ்த்துவது என்பது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகத்தை திருமறை குர்ஆனில் 13வது ஜுஸுவினுடைய துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம். நான் என்னை முற்றிலுமாக பாவத்தை விட்டும் அப்பாற்பட்டவன், பாவமே செய்யாதவன் என்று நான் சொல்ல வரவில்லை. ஏனென்றால் இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனித மனங்களை பொறுத்தவரையில் அது பாவம் செய்யும் இயல்புடையதாகத்தான் இருக்கிறது. பாவம் செய்யும் என்று சாதாரணமாக சொல்லவில்லை. அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அம்மாரா என்ற வார்த்தை முபாலகாவுடைய சீகா என்று அரபியில் சொல்லுவார்கள். மனித மனம் எப்போதும் ஆமிரா அல்ல, அதனுடைய சாதாரண பிரயோகம் ஆமிரா, அது உத்தரவிடக்கூடியது, கட்டளையிடக்கூடியது. அம்மாரா என்றால் அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத வகையில் கட்டளையிடுகிற ஒரு தன்மை கொண்ட, உணர்வு கொண்ட ஒரு இயல்பு தன்மை தான் இந்த மனதிற்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வார்த்தை தான் அம்மாரா என்று சொல்லுகிற வார்த்தை. அதிகமாக அது குற்றச் செயலின்பால் தான் மனிதனை ஏவும், அதற்குத்தான் அது பணிக்கும். எனவே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிற போது நல்லவர்கள் கூட, பக்திமான்கள் கூட அதில் விழுந்து விடலாம் என்ற செய்தியை தான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னை நான் தூய்மையானவன், குற்றச் செயலுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவன் என்று நான் சொல்ல வரவில்லை என்று சொல்வதன் மூலமாகவும், தொடுத்து மனித மனங்கள் இதைத்தான் சொல்லும் என்று சொல்வதன் மூலமாகவும் மனிதனின் யதார்த்தத்தை, இயல்பை இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். எனவே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு வாய்க்கப் பெறுகிற போது தவறில் விழுந்து விடுவது இயல்பு. எனவேதான் இஸ்லாம் முதலில் சுற்றுச்சூழலை சீர் செய்ய சொல்லுகிறது. சுற்றுப்புறம் என்று சொன்னால் சுகாதார சுற்றுப்புறத்திற்கு இன்னைக்கு இருக்கிற முக்கியத்துவம், சுகாதார சுற்றுப்புற சூழலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் பண்பாட்டு சுற்றுப்புற சூழலுக்கு இல்லை. நம்முடைய சுற்றுப்புற சூழல் சுகாதாரமாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்கிற விழிப்புணர்வு சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட அளவிற்கு பண்பாட்டு ரீதியான சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் நல்ல மனிதனாக வாழ முடியும் என்ற விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்தில் மிகவுமே குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் எது மிக முக்கியமானது? நோய் வந்தால் அதற்கு நிவாரணம் இருக்கிறது. ஆனால் பண்பாட்டு சூழலில் ஒரு மனிதன் சிக்கி சின்னாபின்னமாகிற போது மொத்த வாழ்க்கையும் இழந்து போய் விடுகிறான். எனவே எதற்கு விழிப்புணர்வு தேவையோ அதில் இந்த சமூகத்தில் போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல சமூகத்தினுடைய சூழல் மாறும் என்பதையும் கூட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள். இப்போது கட்டமைக்கப்பட்ட சஹாபாக்களுடைய அந்த நிலையில் தான் கியாமத் நாள் வரையிலும் என்னுடைய உம்மத் இருப்பார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அன்றைக்கு இருந்த அந்த தக்வா, அந்த பக்குவம், அந்த பண்பாடு, பேணுதல், இவைகளெல்லாம் காலங்கள் செல்ல 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 மாறும் என்பதைத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய செய்தியை ஜுபைர் இப்னு அதி என்பவர் அனஸ் இப்னு மாலிக்கிடம் சில புகார்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், ஃபஇன்னஹு லா யாதி அலைக்குமுஸ் ஸமான் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் வாழுகிற காலத்தை விட காலங்கள் கடந்து செல்ல செல்ல காலங்களின் கோலங்கள் பரிதாபகரமாக மிக மோசமானதாக இருக்கும் என்று இறை தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இந்த நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்ல, ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், ஹத்தா தல்கௌ ரப்பக்கும், கியாமத் நாளில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் வரை நிலைமை இதுதான் என்று சொன்ன செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் அல்ல அடுத்த காலம் என்பது, நபியினுடைய காலத்தை பற்றி நபி சிலாகித்து சொன்ன அளவிற்கல்ல, அடுத்த காலம் என்பது. சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று சொன்னார்கள், அடுத்த நிலைதான் அடுத்த காலம் என்று சொன்னார்கள். என் காலத்தை போல் அல்ல தாபியீங்களுடைய காலம் என்பதை சும்மா என்ற வார்த்தையின் மூலமாக, பிறகு சிறந்த சமூகம், முதன்மையான சிறந்த சமூகம் சஹாபாக்கள் சமூகம், நபியினுடைய சமூகம் என்றால் அடுத்த நிலைதான் தாபியீங்களுடைய நிலை, சிறப்பினுடைய அதற்கடுத்த நிலைதான் தபா தாபியீங்களுடைய நிலை என்றால் காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய பரிதாப நிலை கூடிக்கொண்டே போகும், அதனுடைய சீர்கேடுகள் அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதைத்தான் அந்த வாசகம் கூட நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இது மாதிரியான குற்றச் செயல்களை பற்றி சொல்லுகிற போதும் பாலியல் வன்முறைகளை, பாலியல் கொடுமைகளை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி அன்றைக்கு சொன்ன தகவலும் அப்படித்தான்.
மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அல்லாஹு அலர் ரிஜாலி மினன் நிஸா. என்னுடைய சமூகத்தில் நான் இதற்கு பின்னால் குற்றகரமான காரியங்களை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னால் அதிக அளவில் இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய குற்ற செயல்கள் எதுவாக இருக்கும் என்றால் பெண் விஷயத்தில் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகிற சோதனை தான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண் விஷயத்தில் இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை தான் எனக்கு பின்னால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மிக அலறான பாதிப்பை ஏற்படுத்துகிற சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் சொன்னது இன்றைக்கு நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் நெருங்குகிற போது அல் ஃபுஹ்ஷு வத்தஃபஹுஷ் என்று சொன்னார்கள். மானக்கேடுகள், அசிங்கங்கள், தீய கலாச்சாரங்கள், அநாகரீகங்கள் இவைகளெல்லாம் பல்கி பெருகும் ஒரு காலம் வருகிறதா, அது கியாமத் நாளின் அடையாளம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி முன்னெச்சரிக்கையாக முன்னறிவிப்பாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது இன்றைய காலகட்டங்களில் அதிக அளவில் இறை தூதர் சொன்ன அந்த உண்மை நடைபெறுகிறது. கியாமத் நாள் நெருங்கி விட்டதோ என்று சந்தேகிக்கிற அளவிற்கு நிலைமைகள் பரிதாபகரமாக சென்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வாக இஸ்லாம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் இன்றைக்கு அரேபிய நாடுகளை, இஸ்லாமிய நாடுகளை இந்த விஷயத்தில் மற்ற நாடுகளை விட பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக, அதிக அளவில் இது மாதிரியான குற்ற செயல்கள் இல்லாத ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய வழிமுறைகளை முழுக்க முழுக்க பின்பற்றினால் இவர்கள் எல்லாம் முதன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள். முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய நிலைகள், அதனுடைய சட்டங்கள், அதனுடைய வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படாமலேயே முதன்மையான நாடுகளாக இருக்கிற போது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்படுமானால் இன்னும் பாதுகாப்பு தன்மை அடைவார்கள் என்ற நிதர்சன உண்மையை தான் இது போன்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது விபச்சாரம் சம்பந்தமாக சொல்லுகிற இடங்களில் பாருங்கள், வலா தக்ரபு ஸினா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று திருமறையில் எங்கேயுமே அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக விபச்சாரத்தினுடைய காரணிகளின் பக்கமே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ ஒன்றை செய்கிறாய், அது உன்னை நாளடைவில் அதை செய்ய 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 நீ விபச்சாரத்திற்கு ஒன்றை இட்டு செல்லுமானால் அந்த அதனுடைய ஆரம்பமே நீ கூடாது என்று சொல்லுகிற எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு மார்க்கம். வருமன் காப்போம் என்கிற அடிப்படையில் பாதுகாப்பு வேலையை வந்தபின் பார்ப்போம் என்பதல்ல. இப்படி ஒன்றை நீ ஆரம்பித்தால் அது எங்கே போய் முடியும் என்பதை உணர்ந்து அங்கேயே நிறுத்திக் கொள்வதா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீ நெருங்கக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். அதன் பக்கம் நெருங்காதே என்றால் அதற்கு தருகிற தஃப்சீர்கள், விளக்கங்கள், முஃபஸ்ஸிர்கள் மிக அருமையான விளக்கங்களை சொல்லுவார்கள். அதற்குரிய காரண காரியங்களாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லுவார்கள். உன் பார்வை அது கடைசியில் அங்கேதான் முடியும் என்றால் பார்வையிலேயே நீ தடுத்துக்கொள். உன்னுடைய ஒரு செய்கை கடைசியில் அங்கேதான் போய் முடியும் என்றால் அங்கேயே அதை முடித்துக்கொள், அதை அங்கேயே நிறுத்திக்கொள். இதைத்தான் அல்லாஹ் திருமறையில் திரும்ப திரும்ப வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விபச்சாரம் செய்வது என்பது கடைசி கட்டம். அதனுடைய ஆரம்ப நிலைகளையே இறைவன் தடை செய்யும் விதமாகத்தான் வலா தக்ரபு ஸினா என்றால் அதற்குரிய சூழ்நிலைகளை நீ முற்றிலுமாக தவிர்த்து கொள் என்பதுதான் அதனுடைய பொருள். சுற்றுச்சூழல்களை விட்டு விலகிக்கொள். அது கடைசியில் இங்கேதான் போய் முடியும் என்றால் அதனுடைய ஆரம்பத்திலேயே அதனுடைய சூழல்களை விட்டு நீ தவிர்த்து கொண்டால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற உபதேசத்தை தான் அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னருடைய மனைவியோடு இணைத்து பேசப்படுகிறார்கள். மன்னருடைய மனைவி ஆசைக்கிணங்க சொன்னார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் திருமறையினுடைய சூரத்து யூசுஃபில் நாம் எல்லோருமே படித்திருப்போம். அந்த இடத்தில் மன்னருடைய மனைவியை பற்றிய செய்தி வெளியே கசிந்து பலரும் பல்வேறு விதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். இது மன்னருடைய மனைவியினுடைய காதுக்கு வருகிறது. அப்படியா, என்னை பற்றி இப்படி பேசுகிறீர்களா? பலம்மா சமிஅத் பிமக்ரிஹின்ன அஅதத் லஹுன்ன, எல்லோரையும் அழைப்பு விடுக்கிறார்கள், வாருங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் உட்கார்வதற்கு இடம் அமைத்து தரப்படுகிறது. எல்லோருக்கும் அவர்களுடைய கைகளில் கத்தி தரப்படுகிறது, பழங்கள் தரப்படுகிறது. அவர்கள் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கவே அந்த இடத்தில் யூசுப் நபி கடந்து செல்லத்தான் சொல்லுகிறார்கள். இப்படியே நீங்கள் கடந்து செல்லுங்கள். அவர்களை பார்த்த உடனேயே இவர் ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு சங்கையான மலக்கு என்று சொல்லி அவர்கள் கையில் வைத்திருந்த கத்தியால்
ஆப்பிள் பழத்தை தாண்டி கைகளை அறுத்துக் கொள்ளும் அளவிற்கு அவரை பார்த்த உடனேயே அவரால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனுடைய நிலை எந்த அளவிற்கு ஆனது என்பது வரையிலும் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், என் மீது நீங்கள் எல்லோரும் நிந்தித்துக் கொண்டீர்களே, என்னை நீங்கள் ஏசினீர்களே, பேசினீர்களே, குற்றம் சொன்னீர்களே, இதற்காகத்தானே. இப்போது உங்கள் நிலை என்ன? எல்லோருமாக அமர்ந்தவரை பார்க்கிற போதே அவரால் நீங்கள் ஈர்க்கப்பட்டு இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்றால், அதே சூழலில் அவரோடு அவருடைய இடத்தில் நானும் அவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் இருக்கிற போது என் நிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் தவறு செய்கிற ஒரு சூழலுக்குள் நான் அகப்பட்டிருக்கிற போது எப்படி என்னால் தவறு செய்யாமல் இருக்க முடியும்? எனவே நான் அவரை என்னுடைய இச்சைக்கிணங்க நான் அழைத்தேன். அவர் கட்டுப்படவில்லை என்றால் நான் இதற்காகத்தான் அவரை அழைத்தேன், அவரை என் இச்சைக்கிணங்க நான் அழைத்தேன். அவர் கட்டுப்படவில்லை என்றால் சிறையில் அடைத்து விடுவேன். அவர் சிறையில் அடைக்கப்படலாம், எனக்கு கட்டுப்படவில்லை என்றால். ஏனென்றால் நான் சிறையில் அடைப்பதற்கு என்ன திட்டமிட வேண்டுமோ அதை செய்வேன் என்ற செய்தி காதுகள் விடுகிற போது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன? قال رب السجن احب الي مما يدعونني اليه. யா அல்லாஹ், இவர்கள் எந்த தவறை செய்வதற்கு என்னை அழைக்கிறார்களோ அந்த தவறை விட நான் சிறையில் அடைபட்டால் கூட எனக்கு பரவாயில்லை. எனக்கு சிறையே மேலானது, எனக்கு சிறையே விருப்பத்திற்குரியது, எனக்கு சிறையே பாதுகாப்பானது. சிறை என்பது தன் தூயத்தன்மைக்கு, தூய வாழ்க்கைக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாகத்தான் பொது சமூகம் பார்க்கிறது. ஆனால் அந்த சிறை எனக்கு கிடைக்க பெற்று அதனால் சமூகம் என்னை ஏதோ ஒரு பார்வையில் பார்த்தாலும் பரவாயில்லை, எனக்கு சிறையில் இருக்குமானால் இந்த பாவத்தை விட்டு நான் விலகுவேன். என்னை இவர்கள் இதன்பால் ஈர்க்க மாட்டார்கள், என்னை இவர்கள் தவறின்பால் ஆழ்த்த மாட்டார்கள், தவறுக்காக என்னை அழைக்க மாட்டார்கள் என்றால் அந்த தவறில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள சிறை வேண்டுமானாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லாஹ் ஃபஸ்தஜப்னா லஹு, இது அவருடைய துஆவாக இருந்தது. ஒரு நபியினுடைய துஆ எப்படி இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ்வே, இது மாதிரி ஒரு பாலியல் குற்ற செயலில் நான் ஈடுபடுவதை விட இங்கே இருந்தால் இவர்களால் நான் ஈர்க்கப்பட்டு இவர்களால் என் தவறில் ஆழ்த்தப்பட்டு நான் ஜாஹில்களில் ஒருவனாக நான் மாறிவிடுவேன். ரப்பிஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுனனி இலை. என்னை இதை விட்டு காப்பாற்றவில்லை என்று சொன்னால் என்னை சதியில் ஆழ்த்தி விடுவார்கள், நான் ஜாகிலாக மாறிவிடுவேன். அதை விட எனக்கு சிறை மேலானது என்று கேட்கிறார்கள் என்றால், சிறை கூட குற்றமற்ற ஒருவராக தான் சிறையை ஏற்று அதனால் ஒரு பழிச்சொல் சமூகத்தில் தனக்கு ஏற்பட்டாலும் அது எனக்கு பரவாயில்லை. அந்த குற்றத்தை செய்வதை விட்டு ஒரு நல்ல சூழலுக்கு நான் சென்று விட்டால் அது எனக்கு போதுமானது. ஒரு நல்ல சூழல் எனக்கு கிடைக்க வேண்டும், பாதுகாப்பான ஒரு பாவமற்ற பாவத்தின்பால் விழுந்து விடாத ஒரு சூழல், அது சிறையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கேட்டபோது அவருடைய துஆவை அங்கீகரித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் பேரில் தான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் இருக்கிற யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஏதோ 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் என்று சிறை வாசம் அனுபவித்து விட்டு திரும்ப மீண்டும் ஊருக்கு வந்தால் எல்லா நிலைமைகளும் மாறிவிடும் என்று பார்த்தால் அங்கே இன்னொரு சோதனை. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது, அடைத்த மன்னருக்கு எல்லாமே மறந்து விட்டது. இதனால் அதிக காலங்கள் சிறையில் வாழ வேண்டிய ஒரு சூழல் கூட யூசுப் நபிக்கு ஏற்பட்டது. இதனால் எந்த குற்றமும் அற்றவர், சிறைக்கு செல்ல வேண்டிய அளவிற்கு எந்த குற்றமும் செய்யாதவர் சிறைக்கே செல்லுகிறேன் என்று சிறைவாசத்தை ஏற்றதனுடைய காரணம் என்ன? அப்படியாவது இந்த பாவ சூழலிலிருந்து நான் காக்கப்படுவேன் அல்லவா, பாவத்தினுடைய சூழல் எனக்கு இருக்காதல்லவா, தவறிழைக்காமல் நான் இருப்பேன் அல்லவா, அதற்கு அது போதும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த ஒரு நபியினுடைய செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? 5000 குழந்தைகளை கொண்டு 30 ஆண்டு கால ஒரு ஆய்வு ஒன்று என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ எந்த குடும்ப பின்னணியில் பிறந்திருக்கிறாய் என்பதை விட, உன் பாரம்பரியத்தை விட மிகவும் உன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையை அல்லது ஒழுக்கமின்மையை தீர்மானிப்பதில் நீ வளர்கிற சுற்றுச்சூழல் தான் மிக முக்கியமான காரணம் என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. நான் இந்த பாரம்பரியத்தில் உள்ளவன், அந்த பாரம்பரியம் எனக்கு நபியினுடைய பாரம்பரியம், சஹாபியினுடைய பாரம்பரியம் அல்லது மன்னர் பாரம்பரியம், இந்த குடும்பத்து பாரம்பரியம் என்பதெல்லாம் உன்னை காக்கப் போவதில்லை. நீ நல்ல சூழலில் வாழ்ந்தால், நல்ல சூழலில் வளர்ந்தால் அதுதான் உன்னை தீர்மானிக்கிறது நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை. நல்லவனாக இருக்க வேண்டுமா, தீயவனாக இருக்க வேண்டுமா?
அதேபோல் அமெரிக்காவில் 1931 ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உளவியல் அறிஞர் விந்த்ரோப் கெல்லாக் என்று சொல்லப்படுகிற ஒரு உளவியல் அறிஞர், அவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொள்ளுகிறார். என்ன என்றால், தன்னுடைய பிள்ளையை, குழந்தையை, 9 மாத குழந்தையை, 10 மாத குழந்தையை அந்த ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள், தங்களுடைய சொந்த குழந்தையை. என்ன ஆய்வு? சிம்பன்சி என்று சொல்லப்படுகிற அந்த குரங்கோடு 7 மாதமே ஆன, பிறந்து 7 மாதமே ஆன அந்த சிம்பன்சியோடு 9 மாதமான தன்னுடைய குழந்தையை, 9 மாதமான தங்களுடைய குழந்தையை குவா என்று சொல்லப்படுகிற சிம்பன்சி குரங்கோடு பழக விடுகிறார்கள். எப்படி பழகுகிறது? இந்த குழந்தை அந்த குரங்கினால், சிம்பன்சியினால் தாக்கமடைகிறதா அல்லது சிம்பன்சி குழந்தையால் தாக்கம் பெறுகிறதா? யார் யாரிடமிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறார்கள், எதை படிக்கிறார்கள், என்ன ஒழுக்க ரீதியான தாக்கங்கள், என்ன நடைமுறை ரீதியான தாக்கங்கள், பழக்க வழக்கங்களில் என்ன மாற்றங்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காக தங்களுடைய சொந்த குழந்தையை ஆய்வில் உட்படுத்துகிறார்கள். 9 மாத குழந்தையை. கடைசியில் 9 மாதங்களே ஆன அந்த குழந்தை அது அந்த சிம்பன்சியோடு பழக பழக அதனுடைய நிலைமைகள் மாறுவதை பார்க்கிறார்கள். குழந்தையினுடைய நிலை மாறுகிறது. சிம்பன்சி அது அப்படித்தான் இருக்கிறது. அதனுடைய இயல்பான குணம் என்னவோ அந்த குணத்தில் தான் அது இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையினுடைய குணம் என்னவாகிறது என்று சொன்னால், அதை பார்க்கிற போது இதனுடைய நிலைகள் ஒவ்வொன்றாக மாறுகிறது. அது ஒரு விதமாக சொரிய ஆரம்பித்தால் இந்த குழந்தையும் அப்படி சொரிய ஆரம்பித்து விடுகிறது. அது ஆங்காங்கே பத்தி பிடித்து ஏறுகிறது என்று சொன்னால் அதே போலவே பத்தி பிடித்து ஏறுவதற்கு முயற்சிக்கிறது. அது உண்பது போலவே இது உண்ண ஆரம்பிக்கிறது. ஆக மனிதத்தன்மை மாறுவதை பார்க்கிற போது சில மாதங்களிலேயே முடித்துக் கொண்டார்கள், வேண்டாம், நம்முடைய குழந்தையை நாம் இழந்து விடுவோம். அதே நேரத்தில் குரங்கிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சிம்பன்சி அப்படித்தான் இருக்கிறது. அதே இடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், ஒரு சூழ்நிலை ஏனைய உயிரினங்களில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட ஒரு சுற்றுச்சூழலுடைய தாக்கம் மனிதத்தில் பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த ஆய்வுடைய பேர் தி ஹாப்பி அண்ட் தி சைல்ட் என்று சொல்லப்படுகிற பெயரில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வு சுற்றுச்சூழல் ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றுகிறது, அவருடைய ஒழுக்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, ஒழுக்க வீரத்தை தீர்மானிக்கிறது, அவருடைய குற்றச் செயலுக்கு காரணமாக இருக்கிறது, நன்மையான காரியங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. நல்ல சூழலுக்குள் அகப்பட்டு விட்டான் என்று சொன்னால் நல்ல மனிதனாக உருவாகிறான், தீய சூழலுக்குள் அகப்பட்டு விட்டான் என்று சொன்னால் தீய மனிதனாக மாறுகிறான் என்பதைத்தான் அந்த ஆய்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக பயிற்சியும் பண்பாடும் பிற உயிரினங்களுக்கு அல்ல, மனிதர்களுக்குத்தான் அது தேவை. அதற்குரிய நல்ல சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுத்தால் தான் குற்ற செயல்கள் குறையும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களை அழைத்து சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூனூ மஅஸ் ஸாதிகீன், இத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். நீங்கள் இருப்பதாக இருந்தால் யாரோடு இருக்க வேண்டும் தெரியுமா? வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஸாதிகீன்களோடு இருங்கள், வாய்மையாளர்களோடு இருங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய காரணம் மட்டுமல்ல, தீயவர்களோடு இருக்காதீர்கள் என்ற செய்தியும் திரும்ப 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 அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். இதா ரஅய்தல்லதீன யகூலூன ஃபீ ஆயாத்தினா ஃபஅரித் அன்ஹும் ஹத்தா யகூலூ ஃபீ ஹதீஸின் கைரிஹி وإما ينسينك الشيطان فلا تقعد بعد الذكرى مع القوم الظالمين. إذا رأيت الذين يخوضون في آياتنا, நம்முடைய வசனங்களை குறை சொல்வதற்கும் கேலி பேசுவதற்குமாக ஒரு கூட்டத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அவர்களோடு ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இருக்காதீர்கள். அவர்களை புறக்கணித்து நீங்கள் சென்று விடுங்கள், அவர்களோடு இருக்காதீர்கள். அல்லது நீங்கள் ஞாபகம் இல்லாமல் இருந்து விட்டீர்களா? ஞாபகம் வந்ததற்கு பிறகு ஞாபகம் வந்ததற்கு பிறகாவது அக்கிரமக்கார கூட்டத்தோடு நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாரோடு இருக்க வேண்டும் என்பதையும் திருமறை போதிக்கிறது, யாரோடு இருக்கக்கூடாது என்பதையும் திருமறை போதிக்கிறது. எதற்காக இந்த போதனை? மனிதனை பண்படுத்த, மனிதனுடைய சுற்றுச்சூழல் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதற்காகத்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைய பாலியல் குற்றங்களுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால் சுற்றுச்சூழல்கள். இதுல ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. சுற்றுச்சூழலுக்குள் எதெல்லாம் வருகிறது, எதுவெல்லாம் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்பதை ஒவ்வொன்றாக நாம் அலச போனால் இஸ்லாம் அதற்கு எவ்வளவு தெளிவான தீர்வுகளை நமக்கு சொல்லி இருக்கிறது என்பது இந்த இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை
இன்னும் நமக்கு மெருகேற்றுவதாகவே அமைகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய தீனுல் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை வழிமுறைகளை அதற்குரிய தகுந்த மதிப்பளித்து செயல்படுத்துகிற நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. கடந்த ஆட்சியில் 2024 அரசு கொண்டு வந்த ஒரு அரசாணையை அது செல்லாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை சார்ந்த சபீர் என்பவர் ஒரு வழக்கு ஒன்றை தொடுக்கிறார். அவர் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருகிறார். எனவே பிற்படுத்தப்பட்ட DCM பிரிவில் தனக்கு ஒரு சான்று வேண்டும் என்று சொல்லி தாசில்தாரை அணுகுகிறார். அவர் தர மறுக்கிறார். தந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அரசாணை இருக்கிறது, தந்திருக்க வேண்டும். இன்றைக்குள்ள அதிகாரிகளில் சிலர் அப்படித்தானே, முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு பார்வை, மற்றவர்கள் என்றால் இன்னொரு பார்வை. எனவே தர மறுக்கிறார். இவர் அரசாணையை காட்டுகிறார். அரசாணை இருக்கிறது தானே, நீங்கள் தரலாம் தானே என்று கேட்டும் கூட அவர் அதை தர மறுக்கிறார். எனவே அவர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். நீதிமன்றத்தில் இது மாதிரியான விஷயம் என்று சொன்னால் ஏன தீர்ப்பளிப்பதற்கு என்று சிலர் இருப்பார்களோ என்னவோ. GR சுவாமிநாதன் என்பவர் அவர் அங்கே தீர்ப்பளிப்பதற்காக வருகிறார். அவரோடு பாலாஜி என்று சொல்லப்படுகிற இருவர் கொண்ட அவை அந்த விஷயத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள். என்ன தீர்ப்பளித்திருக்க வேண்டும்? முடியாது, சான்று கிடைக்கும் கிடைக்காது என்று சொல்லி இருக்கலாம். கிடைக்கும் என்றால் இப்படி, கிடைக்காது என்றால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்றால் விஷயம் முடிந்தது. அதற்காகத்தானே நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். ஆனால் இவர் ஒருபடி மேலாக சென்று என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிடைக்காது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவர் எதை மேற்கோள் காட்டினாரோ அந்த அரசாணை இருக்கிறது அல்லவா, அதுவே செல்லாது என்று சொல்லிவிடுகிறார். வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள், அந்த அரசாணையே செல்லாது. அந்த அரசாணை என்ன? என்னால் புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் இன்னென்ன பிரிவை சார்ந்தவர்கள் அவர்களும் இது மாதிரியான BCM பிரிவுக்குள் வரலாம், அரசு வழங்குகிற சலுகைகளை அவர்களும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலான ஒரு அரசாணை. அந்த அரசாணையே செல்லாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு நீதிமன்ற அணுகுமுறையா? ஒரு நீதிமன்றத்தில் இது மாதிரியான அரசாணைகளை இதற்கு முன்னால் எத்தனை அரசாணைகள் பரிசீலிக்கப்பட்டது? எப்படி பல அவைகள் பல அமர்வுகள் என அமர்ந்து அது சமூகத்தில் அதற்கான கருத்துகள் கேட்டு அப்படித்தான் அந்த அரசாணைகள் மறுக்கப்படும், அது ரத்து செய்யப்படும், அல்லது அது சட்டத்துக்கு புறம்பானது என்று தீர்ப்பு சொல்லப்படும். ஆனால் இவர் எடுத்த எடுப்பிலேயே அவருக்கும் முடியாது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அரசாணையும் செல்லாது, இனிமேல் யாருக்குமே கிடையாது, உனக்கு மாத்திரமல்ல எங்கேயுமே தமிழகத்தில் யாருக்குமே கிடையாது என்கிற அளவிற்கு அதை ரத்து செய்து விடுகிறார். அது அவருக்கு தேவையும் இல்லை, எப்படி அவர் சொல்லி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை ரத்து செய்கிறேன் என்று சொல்வதுதான் இந்த சமூகம் கொந்தளிப்போடு பார்க்கிறது. ஏன் எங்களுக்கு உரிமைகளை தந்துவிட்டு அந்த உரிமைகளை சட்டென்று யாரோ ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் என்பதற்காக அவர் அவருடைய நியாயத்தை கேட்க வழக்கு தொடர்ந்தால் யாருக்குமே இல்லை என்று சொல்வது போன்று இப்படி செய்வது சரியல்ல, மதம் மாறி வரக்கூடியவர்களும் எங்கள் சகோதரர்கள் தானே என்பது போன்று இன்றைக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்கள் தெரிந்து கொள்வதற்காக. என்றால் தலைமை நீதிபதி இடத்தில் அதை சொல்லி இருக்கலாம், அது அவர் எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே கூட வழக்கறிஞராக யாரை அழைத்து வருகிறாரோ அவரை வாபஸ் வாங்கி விட்டார். வழக்கின் போக்கை பார்த்து விட்டு நான் இந்த வழக்கை இனிமேல் நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு நான் இல்லை என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுகிறார். அப்ப யார் வாதியோ அவர் தரப்பில் வழக்காடுவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் அவருக்கு நீதிபதி வழக்காடுவதற்கு ஆள் நியமனம் செய்ய வேண்டும், அல்லது வேறு யாரையாவது நியமனம் செய்கிறாயா என்று கேட்க வேண்டும். அந்த நிலையிலும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். மட்டுமல்ல, தனக்கு சான்று கொடுப்பதற்கு கூட அதிகாரி முன் வந்து விடுகிறார். நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறோம், ஒத்து பேசி சமரசம் செய்து விடுகிறோம் என்று சமரசத்திற்கு முன் வருகிறார்கள். அந்த சமரசத்தை கூட கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு இந்தியா முழுக்க பல்வேறு குற்றச் செயல்கள், ஆயிரக்கணக்கான குற்றச் செயல்கள் அப்படியே நீதிமன்றத்தில் வெறும் விசாரணையாக தேங்கி கிடக்கிறது. காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை. இதை சரிகட்டுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீதிமன்றங்களில் அவர்கள் என்ன வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ சமரசத்தின் மூலமாக தீர்த்துக் கொள்ளும்படி சொல்லி இருக்கிறது. ஆனால் இவர்களாகவே சமரசம் செய்து கொள்ளுகிறோம் என்ற போதும் கூட சமரசம் செய்வதற்கு கூட இடம் தராமல் அந்த அரசாணை அங்கே நிராகரிக்கப்படுகிறது. அரசாணை அன்கான்ஸ்டிடியூஷனல், அது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி அங்கே மறுக்கப்படுகிறது. அந்த அரசாணையே நிர்மூலமாக்கப்படுகிறது. அது யாருக்கும் அதன் மூலமாக உரிமைகள் கிடைக்காது. மதம் மாறி வருகிறாயா, அங்கே இருந்தால் உனக்கு உரிமை உண்டு, மதம் மாறி இங்கே வந்தால் உனக்கு உரிமை இல்லை. அரசு அதற்கு உரிமை இருக்கிறது என்று சட்ட ஆணை அரசாணை பிறப்பித்திருந்தும் கூட
இல்லை என்று சொல்லி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குவதன் மூலமாக இதை இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இஸ்லாத்திற்குள் வருகிற ஒருவர் வந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு தானே அது பாதிப்பு. அதிகமான எண்ணிக்கை மக்கள் வர 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 இங்கே இருப்பவர்கள் அதை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். அதில் இஸ்லாமியர்களுக்கே கவலை இல்லை. அப்படியானால் ஒரு அச்சுறுத்தல் அதற்குள்ளே இருக்கிறது. என்ன? நீ மதம் மாறினால் உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இல்லாமல் போய்விடும் என்பது போன்ற ஒரு எச்சரிக்கை தானே, ஒரு அச்சுறுத்தல் தானே. ஆக இப்படி நிலைமைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய அரசு இது மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பில் அந்த அரசு மிக சாதுரியமாக செயல்பட்டது. இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதிப்பில்லாத வகையில் உடனே நடைமுறைப்படுத்த சொன்ன அந்த சட்ட விஷயத்தில் கூட, அந்த தீர்ப்பு விஷயத்தில் கூட ஒரு அரசு எப்படி நின்று ஒரு சமூகத்திற்கு அரணாக பாதுகாவலாக நின்று அந்த சமூகத்திற்கு உடனடி நடவடிக்கைகளில் இறங்கி அதை கைகாரியம் செய்ய வேண்டும், அதை மிக கணக்கச்சிதமாக செய்தார்கள். அதே போலவே இந்த தீர்ப்பு விஷயத்திலும் இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை வலியுறுத்தி பல வாக்குகள் செலுத்தி கொண்டு வரப்பட்ட இந்த அரசும் இது மாதிரி செயல்படும் என்று எதிர்பார்த்தார்கள் இஸ்லாமிய சமூகம். ஆனால் ஏமாற்றம் தான். அதற்கு மேல்முறையீடு செய்திருக்கலாம். அந்த இடத்திலேயே துரிதமாக எப்படி ஒரு தலைவர் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட வேண்டும். சட்டசபைகளில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது என்று பெருமிதப்படுகிறோம். ஆனால் குரல்கள் கிடத்து தவளைகளாகத்தான் இருக்கிறது. அமைச்சர்களுடைய எண்ணிக்கை கூடி இருக்கிறது என்று பெருமிதப்படுகிறோம். ஆனால் அவர்களுடைய குரல் எழ வேண்டிய இடங்களில், பிரதிபலிக்க வேண்டிய இடங்களில் பிரதிபலிக்கவில்லை என்பது சமூகத்தினுடைய ஒரு குறையாகத்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செக்யூலரிசம் பின்பற்றப்படுகிற இந்த நாட்டில் அதனுடைய சட்ட முறைகளுக்கு உட்பட்டு எல்லோரையும் மனிதர்களாக மதித்து வழிநடத்துகிற தன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்குள்ள எல்லா ஆட்சியாளர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பொறுப்பில் இருப்பவர்களுக்கும், நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் நன்மனசை தந்தருள்வாராக. சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் கூடிய பாதுகாப்புக்குட்பட்ட ஒரு நல்ல நாடாக நம்முடைய தேசத்தை எல்லோரும் எப்படி இதனுடைய வேற்றுமையில் ஒற்றுமையை வியப்போடு பார்க்கிறார்களோ அது என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படுகிற ஒரு நாடாக நீடிக்க வல்ல அல்லாஹ் அருள் செய்யட்டுமாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்